எத்தியோப்பியா பயணத்தை முடித்துக் கொண்டு ஓமன் புறப்பட்டார் பிரதமர் மோடி. விமான நிலையம் செல்லும் வழியில் மீண்டும் ஒருமுறை பிரதமர் மோடிக்கு கார் ஓட்டுநராக மாறினார் எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமது. பிரதமர் மோடிக்கு அனைவரும் எழுந்து நின்று கைதட்டல். எத்தியோப்பியா நாடாளுமன்றத்தில் உரையை முடித்ததும் பாராட்டு. And we will succeed together as friends. Thank you. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்திய எத்தியோப்பிய உறவு முக்கிய இடத்தை அடைந்திருப்பதாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி. மக்கள் நலனை மையப்படுத்திய முன்னெடுப்பில் இரு நாடுகளும் ஒரு சேர இணைந்திருப்பதாகவும் பதிவு. சோனியா மற்றும் ராகுலுக்கு எதிரான அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுத்துவிட்ட விவகாரம். பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மோடியும் அமித்ஷாவும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்து. நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தில் காந்தியின் பெயரை மாற்றும் மத்திய அரசின் முடிவு ஏதேச்சதிகாரமானது என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகம், கர்நாடகா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டன போராட்டம். பாஜகவின் பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில் ஜெர்மனி சென்றடைந்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பெர்லினில் நடைபெறும் வெளிநாடு வாழ் காங்கிரசார் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு 20ஆம் தேதி நாடு திரும்ப திட்டம். ஜெர்மனியில் உள்ள BMW உற்பத்தி ஆலையை பார்வையிட்டார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. BMW நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட TVS நிறுவனத்தின் 450cc மோட்டார் சைக்கிளில் அமர்ந்து பார்வையிட்டார். தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சிமன்ற குழுவின் 3வது கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. சென்னையில் கூடுதலாக 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு. ஊக்குவிக்கதான் MTC மூலமாக முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் மேலும் 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 4136 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு கொடுத்ததாக முதலமைச்சர் வேதனை. 24,679 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்ட நிலையில் வெறும் 17 விழுக்காடு மட்டுமே மத்திய அரசு நிதியை விடுவித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசு கேட்டதில் வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் 100 நாள் வேலை உறுதி திட்ட பிரச்சனையில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என முதலமைச்சர் கேள்வி. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து வென்ற பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கட்சியின் பெயரில் வைத்துக் கொண்டு இதை எதிர்க்க கூடவா தயக்கம் என சாடல். இவ்வளவு குனிந்து கும்பிடு போடும் உங்களது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் எதற்கு என முதலமைச்சர் காட்டம். 100 நாள் வேலை திட்டமே நின்று போகும் ஆபத்தை எதிர்நோக்கி உள்ள நிலையில் இதற்கு எப்படி முட்டுக் கொடுக்க போகிறார் EPS எனவும் கேள்வி. கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைத்தது திமுக.
TKS இளங்கோவன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா உள்பட 12 பேர் அடங்கிய குழு அமைப்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக விருப்ப மனு விநியோகம். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஆர்வத்துடன் அதிமுகவினர் விருப்ப மனுக்களை வாங்கி பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பு. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக லேப்டாப் வழங்க அதிமுக வலியுறுத்தல். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். அதிமுக ஆட்சிக் காலத்தில் வழங்கப்பட்ட இலவச மடிக்கணினியால் பயனடைந்த இளைஞர்களுடன் EPS கலந்துரையாடல். திமுக ஆட்சியில் லேப்டாப் கிடைக்காமல் விஞ்ஞான கல்வி கிடைப்பது தடைபட்டு வஞ்சிக்கப்படுவதாக தற்போதைய மாணவர்கள் குமுறுவதாக விமர்சனம். வரும் சட்டமன்ற தேர்தலில் மாணவர்களின் வாக்குகள் தேவை என்பதற்காக 10 லட்சம் பேருக்கு தற்போது இலவச லேப்டாப் தருவதாக திமுக அரசு அறிவிப்பு. ஆட்சி முடியும் கடைசி நேரத்தில் மடிக்கணினி தருவதால் மாணவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என EPS கருத்து. கொடுக்கல +1 +2 கொடுத்தா அவர்களுக்கு வாக்கு கிடைக்காது. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து, மாணவருடைய செல்வாக்கு இழந்து, இளைஞருடைய செல்வாக்கு இழந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த மடிக்கணியை கொடுத்து அவர்களை வாக்குகளை பெறுவதற்கு தான் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுக்கத ஒழிய மாணவருடைய நலன் கருதியோ மாணவருடைய எதிர்கால நலன் கருதியோ இந்த திட்டத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மத்திய பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டும் மோடி அரசுக்கு கண்டனம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பாமக போராட்டம். பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்பு. இருக்கின்ற உரிமையை கூட தாரை வார்த்து கொடுக்கின்றாய். நிறைவேற்று நிறைவேற்று. சாதி வாரி சர்வே எடு. வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். சமூக நீதி போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம். விடமாட்டோம் விடமாட்டோம். சர்வே எடுக்கும் வரை விடமாட்டோம். தமிழக அரசே, திமுக அரசே. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் மாற்றுக் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்று முழக்கம். சாதி வாரி சர்வே எடு. ஆங்கிலேயர் காலத்து புள்ளி விவரங்களை வைத்து இடஒதுக்கீடு கொடுப்பதா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிய போராட்டத்தில் அரசுக்கு அன்புமணி கேள்வி. இப்போ இருக்கின்ற கணக்கு வெள்ளையர்கள் 1931 எடுத்தார்கள். 95 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தப்பட்ட கணக்கை வைத்துத்தான் இன்று இடஒதுக்கீடும் கொடுக்கின்றார்கள், சமூக நலத்திட்டங்களும் கொடுக்கின்றார்கள். இது பழைய கணக்கு. 1931 அதில் முறையான கணக்கு எடுக்கல. அங்கே விஞ்ஞான ரீதியிலே தொழில்நுட்பங்கள்லாம் அப்போ கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஃபிங்கர் டிப்ல இருக்கு. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு பழைய கணக்கு வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அன்புமணி மீதான ஊழல் வழக்கை CBI விரைந்து விசாரிக்குமாறு ராமதாஸ் வலியுறுத்தல். தேர்தல் ஆணையத்தையே அன்புமணி ஏமாற்றி இருப்பதாக கொந்தளிப்பு. நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போறது, கூட்டம் நடத்துவது, இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம் பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் செய்து வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. செங்கோட்டையின் ஏற்பாட்டில் நாளை ஈரோடு பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகிறார் தாவேக தலைவர் விஜய். போலீசார் பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகளில் கட்சியினர் தீவிரம்.
பிரச்சாரத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு QR கோட், பாஸ் எதுவும் தேவையில்லை. தாவேக நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். கோடு தேவையில்லை, பாஸ் தேவையில்லை. எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் தாங்களாகவே வந்து மகிழ்ச்சியோடு செல்லலாம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் அரசியல் ஆதாயம் தேட முயற்சி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் வாய் திறக்காதது குறித்து தாவேக நிர்வாகி அருண்ராஜ் கருத்து. தமிழ்நாடு மக்களும் சரி, திருப்பரங்குன்றம் மக்களும் சரி ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. இதற்கு 2 கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணது. ஒன்று உங்களுக்கே தெரியும், பாஜக, இன்னொன்று திமுக. அதனால மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அரசியல் மற்றும் பண பலத்தை வைத்துக் கொண்டு மணல் மற்றும் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக உயர்நீதிமன்றம் காட்டம். மாஃபியா போல் கும்பல் செயல்படுவதாகவும் இதை தடுக்க அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு. 5 கோடி ரூபாய்க்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும் நிலையில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதில் என்ன பயன்? மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பொறுப்பு எனவும் உயர்நீதிமன்றம் ஆணை. எந்த உள்நோக்கத்துடனும் கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலையை சுற்றிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜரான தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் விளக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் குறிப்பிட்ட இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாமல் இருப்பது என்ன மாதிரியான செயல் என நீதிபதி சுவாமிநாதன் கேள்வி. உரிய பதிலை மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமை செயலாளருக்கு உத்தரவு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்குவாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராம மக்கள் பேரணி. திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காவல்துறை கண்டுமையா கண்டிக்கிறோம். எங்களை கூட ஸ்டேஷன்ல வச்சு ஏமாத்திட்டாங்க. இந்த ஆயிரவா கண்டிக்கிறோம். அன்னை முதலமைச்சர் மனு கொடுக்கலாம் தடுத்துட்டாங்க. சாகுறதுக்கு ரெடியா இருக்காங்க. 45 நாள் அமைதியான வழியிலே போராடணும். திருத்தணி அருகே அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் பலியான சம்பவத்தில் நடவடிக்கை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது போலீஸ் வழக்கு பதிவு. அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து பலியான 7ஆம் வகுப்பு மாணவனின் உடலை வாங்கிக் கொள்ள பெற்றோர் சம்மதம். சிறுவனின் தந்தைக்கு அரசு பணிக்கான நியமன ஆணை வழங்கப்படாததால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. சென்னை மாதவரத்தில் கல்வி கட்டணம் உயர்த்திய TAAC பள்ளிக்கு எதிராக மாணாக்கர்களின் பெற்றோர் போராட்டம். பள்ளி நுழைவு வாயிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி நகைக்காக கொலை. அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு 6 சவரன் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பட்டப்பகலில் பெண்ணிடம் செயின் பறிப்பு. செயினை பறித்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபரை தேடும் போலீஸ். கனமழையால் ராமேஸ்வரம் மார்க்கெட் மற்றும் நகராட்சி அலுவலகத்தை சூழ்ந்த மழைநீர். தேங்கியிருக்கும் நீரால் கடும் அவதி அடைவதாக பகுதி மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே வடியாத மழை வெள்ளத்தின் நடுவே தத்தளிக்கும் குடியிருப்புகளின் ட்ரோன் காட்சி. மழைநீரை அப்புறப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிடில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று கிராம மக்கள் எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் குற்றாலம் பேரருவியில் வெள்ளப்பெருக்கு.
நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் வெள்ளம் பெருக்கெடுப்பதை ஒட்டி சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2250 கன அடி உபரிநீர் திறப்பு. மதுரை மாநகரில் பாயும் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுப்பு. இ-ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 2வது நாளாக வழக்கறிஞர்கள் போராட்டம். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவது குழப்பங்களையே உண்டாக்கும் என்று புகார். சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 400 ரூபாய் அதிகரிப்பு. நேற்று விலை குறைந்திருந்த நிலையில் இன்று 1 பவுன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்திற்கு சென்றது வெள்ளியின் விலை. கிராமுக்கு ஒரே நாளில் 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 2,22,000 ரூபாய்க்கும் விற்பனை. இந்திய கடற்படையில் அசுரபலம் வாய்ந்த ஹெலிகாப்டர்கள் இணைப்பு. கோவாவில் உள்ள INS ஹன்சா தளத்தில் தண்ணீர் பீச்சி அடித்து வருகிறது. திண்டுக்கல்லில் இருந்து சபரிமலைக்கு ரயில் தடம் அமைக்கப்படுமா என மக்களவையில் திமுக MP தங்க தமிழ்ச்செல்வன் கேள்வி. புதிய ரயில் தடம் அமைப்பது குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். Start the land acquisition so that Sabrimala Angamali, which is a project which is a very important project, that project can be taken up as soon as the state government start. போர் நிறுத்தம் என உலகை நம்ப வைத்து சத்தமின்றி பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் அழிப்பதாக ஹமாஸ் அமைப்பு குற்றச்சாட்டு. நூற்றுக்கணக்கானோரை கொல்வதையும் ட்ரோன்களை ஏவுவதையும் அமைதியை விரும்புவதாக கூறுவோர் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் வாஷிங்டனில் வெள்ளை நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தடுப்புகளில் உடைப்பு. உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் தீவிரம்.